தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியல்ல 96வது இடத்தை பிடித்து இந்தியா பின்னடைவை சந்திச்சிருக்கு. சர்வதேச வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற ஒரு தன்னார்வ நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் அதிகமா இருக்கக்கூடிய 180 நாடுகளினுடைய பட்டியலை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில 2024ஆம் ஆண்டுக்கான பட்டியலும் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. அதுல இந்தியா 96வது இடத்துல இருக்கு. கடந்த 2023ஆவது வருஷத்துல இந்தியா 93வது இடத்துல இருந்தது. இப்ப 96வது இடத்துல இருக்கு. நிறைய பேர் இந்த தரவரிசையை பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஊழல் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியல் தானே இது. அப்ப 93வது இடத்துல இருந்து இந்தியா 96வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்தியால ஊழல் குறைந்திருக்கிறதா தானே அர்த்தம். அது எப்படி நம்ம அதிகமா இருக்கிறதா சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் தவறுதலா நினைக்கிறாங்க. முதல்ல இதை எப்படி கணக்கு பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த தரவரிசை பட்டியல் தயாரிக்கிறதுக்கு முன்பாக ஒவ்வொரு நாட்டுக்குமே மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அதாவது ஊழல் அதிகமா இருக்கக்கூடிய நாட்டுக்கு 0 மதிப்பெண்ணும், ஊழலே இல்லாத நாட்டுக்கு 100 மதிப்பெண்களும் வழங்கப்படுது. அந்த வரிசையில ஊழலே இல்லாத நாடுகளினுடைய பட்டியல் முதல் 3 இடத்தை பிடிச்சிருக்கிறது. 90 மதிப்பெண்கள் பெற்று டென்மார்க் முதல் இடத்தையும், 88 மதிப்பெண்களை பெற்று பின்லாந்து 2வது இடத்தையும், சிங்கப்பூரும் 88 மதிப்பெண்களை பெற்று 3வது இடத்துலையும் இருக்கு. அதே மாதிரி ஊழல் அதிகமா இருக்கக்கூடிய நாடா வெறும் 8 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்று தெற்கு சூடான் கடைசி இடத்துல இருக்கு. இந்த வகையில இந்தியாவிற்கு வெறும் 38 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல எவ்வளவு ஊழல் நடக்குது அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இந்த ஆராய்ச்சி நடத்தப்படுது. அந்த வகையில இந்தியாவுக்கு வெறும் 38 மதிப்பெண்கள் தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்தியா 96வது இடத்துல இருக்கிறதுக்கான காரணம். 2022வது வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா 40 மதிப்பெண்கள் பெற்று 85வது இடத்துல இந்தியா இருந்துச்சு. அடுத்ததா 2023வது வருஷத்துல 39 மதிப்பெண்கள் பெற்று 93வது இடத்துல இருந்தது. இப்போ 38 மதிப்பெண்கள் பெற்று 96வது இடத்துல இந்தியா இருக்கு. இந்த தரவரிசை பட்டியலை வச்சு பார்க்கும்போது கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே ஒரு வருடமும் இந்தியால ஊழல் நடக்கக்கூடிய விகிதம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கே ஒழிய ஊழல் குறைந்த மாதிரி எதுவுமே தெரியல. குறிப்பா அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஒரு ஆண்டுல ஊழலுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்தியால எடுக்கப்படல அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல நம் நாட்டினுடைய பிரதமர் எங்கே போனாலும் ஊழலுக்கு எதிராக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், ஊழலை முற்றிலுமா நான் ஒழிக்கணும், இந்த ஊழல் அப்படிங்கிறது கரையான் மாதிரி, இதை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த என்டிஏ சர்க்காரே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பதவியேற்று 10 வருஷத்துக்கு மேலாயிருச்சு. முதல்ல தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதும் இதே தான் சொன்னாரு. அப்ப இருக்கும்போது இருக்கிறத விட இப்ப ஊழலினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பண மதிப்பு இழப்பு எல்லாமே கருப்பு பணங்களை ஒழிக்கிறதுக்காக தான் பண்றோம், இதை பண்ணா உடனே கருப்பு பணம் எல்லாம் ஒழிஞ்சிரும், அந்த பணத்தை வச்சு நான் ஒருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் போடுவோம் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஆனா சொன்னது ஒன்னா இருக்கு, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்னா இருக்கு. இந்தியால ஊழல் குறைந்தபாடும் இல்ல, அதுக்கு எதிரான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படல அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வுல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலாகவும் இருக்கு.